வணக்கம். வணக்கம் ஜெகன். முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். முக்கியமாக பல விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். அதில் முக்கியமாக இன்று அவசரமாக ஜனாதிபதி அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். என்ன கூட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த அதானியினுடைய காற்றாலை திட்டம், இந்தியாவில இருந்து வருகின்ற அதானியுடைய காற்றாலை திட்டம் சம்பந்தமாக போராட்டங்களை ஏற்படுத்தி வருகிறது. 2ஆம் கட்ட காற்றாலை அமைக்கக்கூடாது என்று மன்னார் மக்கள் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்று அதிகாலை 3 மணிக்கு அந்த காற்றாலைகள் அமைப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருந்தது. அப்போ மக்களும் அதை எதிர்த்து போராடினார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கை சேர்ந்த 15 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவசரமாக ஒரு கடிதம் எழுதி அதில் தங்களுடைய கையொப்பம் விட்டு இது தொடர்பாக உரையாட வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு நேற்று கடந்த தினங்களில் லெட்டர் ஒன்று அனுப்பியிருந்தார்கள். இதன் அடிப்படையில் இன்று மதியம் 2 மணி அளவில் இந்த அவசர கட்டட தொகுதியில் இந்த அவசர கூட்டம் நடைபெறுகிறது. இந்த அவசர கூட்டம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த விஷயம் ஏலவே பேசப்பட்டது. இந்த போராட்டம் கூட 3 நாட்கள் முதல் நடந்தது. ஆனால் ஊடகங்கள பார்வைக்கு நேற்று முந்தின நாள் தான் ஊடகத்தின் பார்வைக்கு வந்தது. அந்த அளவில் மக்கள் விஷயம் அரசாங்கத்தின் அளவுக்கு கொண்டு போகணும். வேண்டாம், எங்கே வெறுமனே மக்கள் மட்டும் பாதிக்கப்பட போகிறதில்லை. பொதுவாக மக்களுடைய கோரிக்கை என்னென்னா, இந்த மன்னர் பகுதியில் மன்னர் பகுதியானது ஒரு தாழ்வு நில பகுதி, கடல் போய் மேகலாம் என்ற அந்த இதில் அப்போ இந்த காற்றாலை அமைப்பதற்காக அமைப்பதற்காக அல்ல அந்த காற்றாலைக்கான வயர்கள் கொண்டு செல்வதற்காக பாரிய மண்களை அகழ்ந்தெடுக்கிறார்கள். அந்த மண்ணை அகழ்ந்து எடுத்து வெளியிடத்துக்கு தான் கொண்டு செல்கிறார்கள். அங்கே மீண்டும் கொட்டுவதும் இல்லை. ஒரு இடத்துல அந்த மண், குறிப்பாக அந்த மண் நிறைய கனிய வளம் கொண்ட ஒரு மண் என்றும் கூறப்படுகிறது. ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது வருகிறது. அப்போ அந்த ஒரு காலத்தில் இந்த காற்றாலைகள் பழுதடையும் பட்சத்தில் அந்த அந்த காற்றில் புதைக்கப்பட்ட இடம் இருக்கு தானே, அது வெறுமையாகிடும். அப்போ வருங்காலத்தில் அந்த கடல் நீர் மன்னரை மூழ்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டும் காணப்படுகிறது. அதே நேரத்தில் அங்கு இருக்கின்ற கடற்தொழிலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காற்றாலை கொண்டு வரப்பட்ட பிறகு, முதல்கட்ட காற்றாலை அமைக்கப்பட்ட பிறகு தங்களுடைய வருமானம் குறைந்திருக்கிறது. நீரில் காணப்படுகிற வளங்கள் அழிவடைந்து விட்டது. நீர், மீன் மற்றும் கடலை நம்பி வாழ்கிற உயிரினங்கள் அழிவடைந்து வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்றால், மன்னார் பகுதியில் வெளிநாட்டு பறவைகள் பஞ்சம் அடைவது, மற்றது அங்கு ஒரு பருவ காலத்தில் தங்கியிருந்து தங்களுடைய குஞ்சுகளை முட்டை குஞ்சுகள் பொறித்த பிறகு தங்களுடைய நாட்டுக்கு மீண்டும் அழைத்து செல்கிறது. அந்த நடைமுறை காணப்படுகிறது. இது கூட குழப்பம் அடைகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு. ஒரு உயிர் பல்வகமையே இங்கே இல்லாம போகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம் என்று அவர்கள் சொல்கின்றார். உண்மையிலேயே இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இந்தியாவில் கூட பெரும்பாலான முதலமைச்சர்களுடைய சிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அவர்களுடைய சமாதிகள் இருக்கிறது. கலைஞர்கிட்ட மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய சிலைகள் இருக்குது. கடலில் தான் அவர்களுடைய சமாதிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு நடுவில் பேனா, கலைஞர்கிட்ட நினைவான பேனாவை வைக்கலாம் என்று சொன்ன பொழுது கூட அங்கே போராட்டம் எழுது என்ற கடல் வளங்கள் அழிவதற்கான சாத்தியக்கூறு இங்கே இருக்குது. இன்னொரு நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்றால், அபிவிருத்தி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை நாங்கள் மறக்க முடியாது. அபிவிருத்தி காலமாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அபிவிருத்தி அந்த இடத்துல காற்றாலை அவசியம்தான் என்ற நீங்கள் சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஊடாக நிரூபிக்கணும். அந்த மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த மக்களை பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் தான் இருக்கணும். அப்ப மக்கள் சொல்லுகிறது இது ஏற்படுத்த மாட்டேன், நீங்கள் அப்ப வலுக்கட்டாயமாக அந்த இடத்துல அந்த காற்றாலை அமைக்கிறீங்க. அப்ப இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் தானே. சரி, இங்க காற்றால மின்வெளி அதிகமான இங்க மின்சாரம் சம்பந்தமான பிரச்சனை குறையலாம். ஆனால் அந்த மீன் பிடிக்கிற போற ஒருவர் தான் மீன் பிடிக்காம இங்க விற்கிறது கொண்டும் இல்லாம வருமானம் குறைஞ்சா அவர் எப்படி அந்த காசு கட்டே இல்லாம இருக்கிற அந்த ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை நாங்கள் ஏற்படுத்தலாம் தானே. ஏன் சின்ன பிள்ளைத்தனமா மக்களுடைய பிரச்சனைகளை இந்த அரசாங்கங்கள் கையாளுகிறது, மக்களை ஏமாற்ற முயல்கிறது, கையாளுகிறது என்றதான். இதுதான் ரிசாத் பதூதியின் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். சிறுபான்மையினோட மக்களோட பிரச்சனை தீர்க்கப்படப்படவில்லை இங்கன்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஒட்டமாவடி பிரச்சனை நடைபெற்றது. ஹிஸ்புல்லா அவர்கள் அந்த ஒட்டமாவடி பிரச்சனையை ஒரு பிரேரணையா பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருந்தார். அப்போ அது தொடர்பாக உரையாற்றும் போது தான் அவர் சொல்லியிருக்கிறார், சிறுபான்மை இனங்கள் இருந்து பேசினாலே தீர்த்து கொள்ளலாம். இந்த பாராளுமன்றத்தில் கொட்டுவதால் பிரச்சனை தீராது. எல்லா அரசாங்கமும் சிறுபான்மை பிரச்சனைகளை என்ன கூட்டுவதே தவிர குறைக்க மாட்டாது. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஒட்டமாவடி பிரச்சனை, அந்த ஒட்டமாவடி எங்களுடைய கட்சி தான் அவர் பதிவுன்னு சொல்கிறார், எங்களோட கட்சி தான் கைப்பற்றியது. ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் தமிழரசு கட்சியும் சேர்ந்து, தமிழரசு கட்சிகளும் சேர்ந்து என்ன செய்திருக்குன்னா, தங்களுக்குள்ள ஒரு கூட்டணி சேர்ந்து அந்த ஒட்டமாவடியை பிரேச சபையை கைப்பற்றி விட்டார்கள். அப்போ இப்படி இருக்கிறவங்க அந்த கல்முனை பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் இருந்து கதைச்சாலே போயிடும். ஆனால் ஏன் இவங்க இருந்து கதைக்கிறாங்க, இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கிறதால இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவெடுக்கிறது என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார். இப்படியாக நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும். நாமல் அவர்களை பற்றி ஒரு கிண்டலாக கதைத்திருக்கிறார்கள். யார் சொல்லுங்க? நாமல் அவர்கள் தனியறையில் இருந்து கொண்டு எக்ஸாம் எழுதினார், பரீட்சை எழுதினார் என்ற விமர்சனம் அவர்கள் முன்வைக்கப்பட்டார். யார் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா விமல் வீரவன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்.
என்று சொன்னால் அது இல்லை புல வட்டக்கலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அந்த தென்னகோன் அவர்களுடைய அந்த பதவி நீக்கம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் கலைக்கப்பட்டிருந்தது, பேசப்பட்டு வந்த நிலையில் இவர் அவர் பதவி நீக்கம் செய்வது சட்டத்துக்கு விரோதமானது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ வட்டக்கலை அவர்கள் சட்டத்துக்கு விரோதமான முறையில் தான் இவர்கள் நடவடிக்கையை மேற்கொள்கிறார் சொல்லியிருக்காங்க. வட்டக்கலை அவர்கள் இவர் தனி அறையில எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவார், லோ எக்ஸாம் சட்டம். அப்படி நீங்க பொதுவாக எழுதி போட்டு கதைங்க உங்களுக்கு சட்டமே தெரியாது, பேசாம சின்ன புள்ளத்தனமா கதைக்காம இருங்கோ என்ற ரீதியில அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இதில் இன்னொன்று முக்கியமான விடயம், அந்த வெட்கம் இல்லையாண்டு ஒருவர் கேட்டிருக்கிறார். யாருக்கு? முன்னாள் ஜனாதிபதிகள், அமைச்சர்மார்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் ஆட்சியிலிருந்து விலகிய பிறகும் பதவியில் இல்லாத காலத்தில் மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து சாப்பிடுவதற்கு வெட்கம் இல்லையா என்று ஒருவர் கேட்டிருக்கார். யார் சும்மாவும் யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். சுனில் ஹேந்தோநெத்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த விடயத்தில் இவர்கள் தாங்களாகவே எல்லாம் மக்களோட பணத்தை எடுத்து செலவழிச்சு கொண்டு, முன்னாள் அமைச்சர் ஜனாதிபதி அவர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவர்கள் யோசிச்சிருந்தாங்கன்னா நாடு இப்படி பொருளாதார சூழ்நிலையில் இப்படி மக்களோட வெறுப்பணத்தில் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு வெக்கம் இல்லையா, உங்களுக்கு காசு பணம் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், இவர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமைகளை நீக்க போகிறோம்ட்டு இவர்களும் சில சிறப்புரிமைகளை அனுபவித்து வருகின்றார்கள். சில சொகுசுக்கார்கள் போகின்றார்கள். இடங்கள் சொகுசுக்கார்கள் என்ற என்ன விடயம்னா, கார் ஏன் இவர்களை கொடுக்குறேன்னா மக்களுடைய பிரச்சனைகள் இலகுவாக தீர்த்து கொள்வதற்காகத்தான். அப்போ சில இடங்களில் நாங்கள் வாகனங்களோ அல்ல அவர்களுக்கான பாதுகாப்பு விடயங்களை கொடுத்து தான் ஆகணும். அப்போ இவர்கள் விட்ட பிள்ளை என்னன்னா, கடந்த அரசாங்கத்தை விமர்சித்தார்கள். ஏன் இவங்க இப்படி ஏன் ராணுவத்தில் குவிக்கிறீங்க அப்படி கதைத்து விட்டு இவர்களை இப்போ தேவைப்பாடு இருக்குத்தானே. அதான் இருந்த பாதுகாப்புக்கு செலவழித்த ஒரு தேவையில்லாத விடயம் தான். அவ்வளவு செலவு பாதுகாப்புக்கு அதிகமாக ஒதுக்கின வழியாக தான் இப்போ இந்த நிலைமைக்கு ஒதுக்கணும். பாதுகாப்பு இல்லை, இந்த யுத்தத்துக்கு நீங்கள் செலவழித்த காசு தான் இப்போ இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. சுதேச மக்களை கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த காசு தங்களுடைய நாட்டு மக்களை கொலை செய்வதற்காக ஒன்றும் செய்யலாம் சம்பந்தமான சூழ்நிலை நடைபெற்ற ஒரு இழப்புகள் இப்ப தேவையற்ற பாதுகாப்புகளை குறைக்கலாம் என்ற பார்க்கலாம். ஆனா அவர் இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கிறார், நான்லாம் பதவியில அடிக்க இருக்க மாட்டேன், இப்படிலாம் இருந்து சாப்பிட மாட்டேன் சுனில் ஹேந்தோநெத்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி விமல் வீரபத்ச அவர்கள் கூட ஒரு முக்கியமான விஷயம், கடற்படையினர் விடுதலை புலிகளுடைய கப்பல்களை மூழ்கடித்து போராட்டத்தை வெற்றி கொண்டதன் அவர்கள் அந்த தியாகம் செய்ததால் தான் இன்று அவர்கள் பழிவாங்கப்படுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். உண்மையிலேயே கடற்படையினர் பழிவாங்கப்படுறது முக்கியம் இல்லை, கடற்படையினால தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக பழிவாங்கப்பட்டிருந்தாங்க. அதை தான் நாங்கள் இப்போ திருவோணமலையில் பார்க்கின்ற அந்த கென்சைட் முகாமாக இருக்கலாம், மூதூரில் நடந்த சம்பவமாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற கடற்படையில் நடந்த சில விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றன. மேலே தமிழ் பேசும் மக்கள் பிளவுபட்டதுக்கு காரணம் அரசாங்கம் அந்த காலத்தில் இந்த அரசு அதிகாரிகள் விட்ட பிள்ளைகள் அவர்கள் வேணுமென்றே அவர்களுக்கான ஒரு சீரிய டைப்ஸான விடயங்களை உள்புகுத்தி தான் தமிழ் பேசும் மக்கள் பிளவடைந்தார்கள். இல்லை அதை இப்போ வசந்த கருணா கூட மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் இப்போ நல்லாட்சி அரசாங்கத்தில் அவர்கிட்ட நல்ல பதவிகள் வழங்கப்பட்டது, உயரிய விருது வழங்கப்பட்டது. அப்போ அந்த நல்லாட்சி அரசாங்கத்தோட கைகோத்துன்றது எங்களோட தமிழ் கட்சியினர் இப்படி மாறி 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 தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும், சிங்களம் தென்னிலங்கை பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளாக இருக்கட்டும், மக்களுக்கு என்னத்தை செய்யணும்ன்றா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அண்மையில் கூட யார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது, நாங்கள் தனித்தனி அரசாங்கமாக விமர்சனம் செய்யல, அரசின் மேலே தான் விமர்சனம் செய்கிறோம். ஏனென்னா என்ன சந்திரிகா அரசாங்கமாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு இப்போ வந்திருக்கின்ற ஜேவிபி அரசாங்கமாக இருக்கட்டும், தொடர்ந்துமே அவர்கள் எங்களுக்கு சரியானதை கொண்டு வரையில்லை. மற்ற ஜேஆர் ஜெயவர்தனை எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த விஷயத்துலேருந்து தொடர்ந்துமே தமிழ் மக்களுக்கான அநீதிகள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசு முறைமை மாற்றப்பட வேண்டும் என்கிற பொருள்பட நிறைவேற்று முறையான அரசாங்கம் இல்லாமல் இருக்கணும், நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதி முறைமை நீக்கும். அது இவர்களும் கொடுத்த வாக்குறுதி தான், அது நடைமுறையில் காணப்படுவதா இல்லையானு தெரியாது. சரி, இப்படி நிறைய விடயங்கள் இந்த அரசியல் பிறப்பை தொடர்ந்து வெளியாக கொண்டு இருக்கின்றன. இது தொடர்பான காணொலிகளை தொடர்ந்து பார்ப்பதற்காக நீங்கள் பார்க்க வேண்டியது முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ். நன்றி, வணக்கம்.